டிஎம்கே பக்கம் ஒரு பதட்டம் உருவாயிருச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு சென்ஸ் ஆகுது. இந்த அளவுக்கு ஒரு தடுமாற்றம் டிஎம்கே எலெக்ஷன் கேம்பெயின்ல வந்ததே கிடையாது. அரசியல் நாகரிகம்னு அடிப்படையில் இருக்கு. நீங்க சுயமரியாதை கட்சின்னு சொல்றீங்க, இப்ப பெண்ணியம் பேசுற கட்சின்னு சொல்றீங்க. சோ அப்படி இருக்கப்ப நீங்க ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறீங்க. காலுக்கிட்ட போனாரு, காலுக்கு நடுவுல போனாரு. ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறதுக்கு சாலிட் ப்ரூஃப் நீங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம ஒரு தனி மனுஷனை அட்டாக் பண்றது அப்படிங்கிறது முழுக்க அடிப்படையிலேயே கடந்த 5 வருஷங்கள்ல இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மோசமான விஷயம் நடந்ததே கிடையாது. நம்ம ஃப்ளோவா சொல்லுவோம், கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சொல்லுவோம். அது எல்லாமே நடந்திருக்கு. நான் ஏடிஎம்கே முடிஞ்சிச்சு, உடைய போகுது, உடஞ்சிச்சுன்னு சொல்லி இவ்வளவு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமும் அதை இழுத்து பிடிச்சி எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இயங்கிட்டு இருக்காருன்னா இவரை விட ஒரு நல்ல தலைவர் யாருன்னு சொல்ல முடியும்? ஸ்டாலின் ஐயா அப்படிங்கிறவராக இருக்கட்டும், இல்லை டிஎம்கே அப்படிங்கிறவராக இருக்கட்டும், ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக அவங்க இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ உறுதியாக இருந்து பேசுவாங்க. ஸோ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறப்ப சிறப்பான எதிர்கட்சியாக உறுதியாக டிஎம்கே தான். வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அருணோதயன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். கிட்டத்தட்ட 2026 தேர்தல் வந்து நெருங்கிருச்சு. இப்போ இந்த பிரச்சாரம் பத்தியில எப்படி பாக்குறீங்க? இது நேர்மறையாக தாங்க இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய சான்ஸ் நான் கொடுத்துட்டு இருக்கேன். எடப்பாடியா சிரிச்ச முகமா பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, அவரை நம்ம பாசிட்டிவா தான் அப்ரோச் பண்ண முடியுதுன்னு நான் சொல்றேன். அவரோட குறைகள் நம்ம சொல்ல முடியல. ஏன்னா அவர் பேசுற விஷயங்கள் எல்லாமே முழுக்க நாகரிகமாக தான் இருக்கு. அவர் வந்து ஹாஷா இப்போ பேசினார், ஒரு 3 நாள் 5 நாள் முன்னாடி பேசினார் சொல்றாங்கல்ல, அதுவுமே அவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசலை. இந்த பக்கம் ப்ரெஷர் கொடுத்தனால வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவர் அதை பேசியிருக்காரு. ஸோ அந்த வகையில் அவரை நம்ம அவாய்ட் பண்ணவும் முடியல, மீன்ஸ் பேசாமல் கடந்து போக முடியல. அவர் பற்றின பாசிட்டிவான விஷயம் மட்டும் எடுத்து வைக்க முடியுதுன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கடந்த காலத்தில் அவங்க எதிர்க்கட்சியாக இருந்தனால அவங்களுக்கு பெரிய குறைகள் சொல்ல முடியல. அதுக்கு முன்னாடி இருக்க 5 வருஷத்தை நம்ம குறை சொல்லணும்னு ஆரம்பிச்சோன்னா எப்படி சொல்கிறது, அந்த பீரியடில் டிஎம்கே என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இனிஷியேட் பண்ண முடியுதே தவிர குறைகள் எதுவும் சொல்ல முடியல இப்போதைக்கு நான் சொல்கிறேன். ஆனால் இப்போ இந்த ஜென்ரலாக பிரச்சாரத்துலலாம் ஸ்டார் ஸ்பீச்சுக்கு ஒரு பீப்புள் கூப்பிட்டு வராங்க. முன்னாடிலாம் அது ஒரு வழக்கமாக இருந்தது. இப்போ எல்லா இடத்துக்கும் இவரே ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ காலையில் ஒரு இடம், ஈவினிங் ஒரு இடங்கிற மாதிரி தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் பண்ணுறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக ஏஜ் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குங்க. ஆனால் அதை கடந்து வரனால இப்படி இயங்க முடியுது அப்படின்னா ட்ராவலுங்கிறது கஷ்டம், மக்களை சந்திக்கிறது கஷ்டம், மக்களை ஃபேஸ் பண்ணி கரெக்டாக பாயிண்ட் எடுத்து ஈவன் பேப்பர்ஸில் நோட்ஸ் இருந்தாலுமே அதை கரெக்டாக கன்வே பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். மீன்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் திரும்ப அதே பாயிண்ட்ஸை பேசினாலுமே அதே ஃபோர்ஸில் பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்க இந்த ஏஜில் எப்படி அது ஒரு ஆக்டிவாக பண்ண முடியுதுன்னா, அந்த மக்கள்கிட்ட இருக்க நேர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல, அந்த வைப் இருக்குல்ல, அதை முழுசாக அவர் அப்சர்வ் பண்ணுறாரு. நீங்கள் பாருங்கள், ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அது சக்ஸஸாக இருக்க போகுது, அது எல்லாரும் பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகிற ப்ராஜெக்ட் சொன்னால் நம்ம எவ்வளோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணுவோம், சந்தோஷமாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த விஷயமால சார் இதை அப்ரோச் பண்ணுறாரு. ஸோ அவரே நினைச்சாலும் இதை அவாய்ட் பண்ண முடியாது. அவருக்கு உள்ள அந்த நேர்மறை எண்ணங்கள் அவர்கிட்டயுமே இருக்குது, மக்கள்கிட்டயுமே இருக்குது. அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ அவங்க அந்த மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை வச்சு பல குறைகள் சொல்லப்பட்டுச்சு. தொடர்ந்து அதுக்கு எதிராகவும் அவர் பேசிகிட்டு இருக்காரு. திமுக ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னா அதுக்கு டோட்டலாக அவர் ரிப்ளை கொடுத்துட்ருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? என்ன விஷயம், நாங்கள் இப்போ எல்லா எலெக்ஷன் பார்ட்டிஸ்க்குமே வந்து ஐடி விங் இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப டிஎம்கே ஐடி விங் இப்போ வரை ஸ்டில் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. அங்கே சின்ன குறைகள் இருந்தாலும் நம்ம டபுள் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் ஏடிஎம்கே பக்கம் இங்கே முழுக்க யார் ஸ்ட்ராங்காக நிற்கிறா அப்படின்னா எடப்பாடி ஐயா சைடு ஐடி விங் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் எடப்பாடி ஐயா பேசினாதான், அவர் பேசுகிற விஷயங்கள் தான், அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் தான் அவங்க பேஸாக வச்சு இயங்குறாங்க அந்த ஐடி விங். மற்றபடி இந்த டிஎம்கே கம்பேர் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான ஐடியாவோட வர்றாங்க. மீன்ஸ் இந்த பக்கம் எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துகிட்டு இருக்கு, அதை தாண்டி ஐடிவிங் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாங்க. ஆட்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரோல்ஸாக இருக்கட்டும், அதை எடுத்து வச்சு அவங்க அரசியல் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஏடிஎம்கே நீங்கள் நல்லா கவனிச்சினா தெரியும், ரொம்ப நாகரிகமான அரசியலையும் எலெக்ஷன் கேம்பெயின் தான் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த காம்போ இருக்குல்ல, இதை கம்பேரே பண்ண முடியல நான் சொல்கிறேன். இந்த பக்கம் டிஎம்கே ஐடிவிங் பண்ணுற விஷயங்களையும் ஏடிஎம்கே ஐடிவிங் பண்ணுற விஷயங்களும் கம்பேரே பண்ண முடியாது. இவங்க முழுக்க ட்ரோல் பண்ணி மக்கள்கிட்ட எடப்பாடியாவையும் அதுக்காக கட்சி சார்ந்த நபர்களையும் ட்ரோல் மெட்டீரியலாக காமிச்சு எலெக்ஷனை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மோடில் அவங்க அஜெண்டாவோட அவங்க இயங்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முழுக்க நாங்கள் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோங்களோ ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அவங்களுக்கும் ட்ரோல் தெரியும், ட்ரோல் பண்ண தெரியும். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் நமக்கு எது மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டாலின் ஐயாவையோ உதயநிதி ஸ்டாலின் ஐயாவையோ மாற்றி ஏஐயில் வச்சு கூட வீடியோ பண்ணி அவங்க வந்து ஆட் போடலாம். ஆனால் அவங்க அந்த மோடில் கிடையாது, நாங்கள் அந்த ஐடியாவில் கிடையாது. மக்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோமோ அந்த மோடில் அவங்க இயங்குறாங்க. ஸோ மக்கள் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் மக்கள்கிட்ட வந்து முன்னாடி இருக்கிற குறைகள் மட்டும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போ வந்து ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இவரை தாக்கி பேச ஆரம்பிச்சாங்களோ இவரும் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க? சில விஷயங்கள் நம்ம கடந்து போயிடலாங்க. ஆனால் அரசியல்னு வர்றப்ப தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் ஒரு தனி மனிதனோட சுயமரியாதையும் அந்த கட்சியில் உள்ள தலைவர்களாக கருதப்படுற நபர்களோட சுயமரியாதை நீங்கள் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கன்னா அரசியல் நாகரிகம்னு ஒன்று அடிப்படையில் இருக்குது. நீங்கள் சுயமரியாதை கட்சின்னு சொல்கிறீங்க, இப்போ பெண்ணியம் பேசுகிற கட்சின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கப்ப நீங்கள் ஒரு வார்த்தை அடிக்கடி பயன்படுத்துறீங்க, காலுக்கிட்ட போனார், காலுக்கு நடுவில் போனார் அப்படின்னு. இந்த வார்த்தை சொல்லவே நமக்கு சங்கடமாக இருக்குது, இது டிஜிட்டல் பதிவாகுதே அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கே இது சங்கடமாக இருக்கப்ப உதயநிதி சார் வந்து சொல்கிறாரு காலுகளில் போனார், போயிட்டு வந்து இப்போ என்ன சொல்கிறது, சசிகலா அம்மா கிட்ட போனார், அதே மாதிரி அம்மா கிட்டேயும் போனார். அதுக்கப்புறம் யாராட்டெலாம் அவங்க அவருக்கு ஃபேவர் வேணுமோ அவங்க காலெல்லாம் போய் விழுந்தாருங்கிற மோடில் சொல்கிறாரு.
அது அடிப்படையில் அநாகரிகமான பேச்சு இல்லை. இந்த பேச்சு எப்படி பேச வருது? அதுவும் எலெக்ஷன் டைம்ல நீங்க எடுத்து வைக்கிற பாயிண்ட் இதுதானா? ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறதுக்கு சாலிட் ப்ரூஃப் நீங்க சொல்லுங்க. எதிர்க்கட்சியா இருந்தாலும் அவங்க பண்ண வேண்டிய விஷயங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. அத கூட அவங்க பண்ண சொல்லி நீங்க சொல்லுங்க. அத விட்டுட்டு சம்மந்தமே இல்லாம ஒரு ஒரு தனி மனுஷன அட்டாக் பண்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அடிப்படையிலேயே இந்த பக்கம் அரசியல் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறத காட்டுது. நீங்க உங்க அரசியல நீங்க வெல்லணும் அப்படின்னா, கடந்த 5 வருஷத்துல நீங்க நல்லாட்சி பண்ணீங்கன்னா, என்னென்னலாம் பண்ணீங்கன்னு பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்ட நீங்க சொல்லுங்க. மக்கள் அததானே எதிர்பார்ப்பாங்க. மக்களுக்கு வந்து காமெடியன் தேவையில்ல. மக்களுக்கு வந்து ட்ரோல் மெட்டீரியல் பண்ற பசங்க தேவையில்ல. அதுவும் யூடியூபர்ஸ் போதும். அவங்க பண்ணுவாங்க. இல்ல எடிட்டர்ஸ் போதும். இல்ல மீம் பேஜ் இருக்க பசங்க போதும். அதையே நீங்களும் பண்றீங்கங்கிறப்ப, அது அப்போதைக்கு ட்ரெண்டிங் ஆகும்னு சொல்லி நீங்க பண்ணாலுமே, அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்றேன். ஏன்னா, நான் சொன்ன மாரி ஒரு சர்டன் பாயிண்ட் வரைக்கும் பொறுமையா இருக்கலாம். அத தாண்டி நீங்க அந்த காலுகிட்ட போனாரு, காலுக்கு நடுவுல போனாருன்னு சொல்ல எடப்பாடி ஐயாவுக்கும் அவர் ஒரு மனுஷன் தானே. சாதாரண மனுஷன் தானே. உணர்வுகள் இருக்கும்ல அவருக்கும். அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அத தாண்டி ஏடிஎம்கே இப்ப அவர் சார்ந்தா இருக்குங்கிறப்ப, அவர் தான் அது உத்தியோகமா கொண்டு போறாரு. பிரஷரையும் தாண்டி கொண்டு போறாரு அப்படிங்கிறப்ப, நீங்க அவர் நொறுக்குற வேலைய பார்த்தீங்க, அவமானப்படுத்துற வேலைய பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு பதில் சொல்லி தான் ஆவாரு. ஏன்னா, இந்த வார்த்தைய இந்த பால்டாயில் அப்படிங்கிற விஷயத்த, அது உண்மை பொய் அப்படிங்கிறத தாண்டி, இத பேச வச்சது முழுக்க முழுக்க டிஎம்கே சார்ந்த நபர்களும், அவங்க பேசுற அந்த எலக்ஷன் கேம்பெயின் ஸ்டைலும் தான். ஸோ, இத பேசாம கடந்து போக முடியாதுன்னு நான் சொல்றேன். அதனால தான் சார் பேசியிருக்காரு. ஓகே. மக்கள் கிட்ட எந்த மாரி ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்போ? எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆதரவு அலை பெருகி இருக்குங்க. நம்ம முதல்ல பேசியிருக்கோம். அந்த தேர்தல் வரைவறிக்கை ஏடிஎம்கே வந்ததுக்கப்புறம் முழுக்க முழுக்க பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. கம்பேரிட்டிவ்லி இந்த பக்கம் டிஎம்கே அந்த தேர்தல் வரைவறிக்கை ஏடிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் இவங்கள்ட்ட ஒரு தடுமாற்றம் இருக்குங்கிறது டிஎம்கே சார்ந்த நபர்களுக்கும் சரி, டிஎம்கே சப்போர்ட்டா இன்டர்நெட்ல, யூடியூப் சேனல்ஸ்ல பேசக்கூடிய நபர்களுக்குமே சரி தெரிஞ்சிருக்கு. அவங்க ஸ்ட்ராங்கா இல்ல, கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. வரைவறிக்கை வந்து இதோட சம்மந்தப்பட்டு, இதோட கம்பேர் பண்ணி அவங்க பேசுறாங்க. அதுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில இவங்க வரைவறிக்கைய மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ அப்ப ஒரு பதட்டம்ங்கிறது ஏன் வருது? 5 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு கட்சி, எலக்ஷன ஃபேஸ் பண்ண போறீங்க. நீங்க நல்லாட்சி குடுத்துருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு பிரச்சனையே கிடையாதே. நீங்க தாராளமா பேசலாமே. அது வரைவறிக்கை இருந்தா என்ன, அந்த கட்சி இன்னும் ஆட்சிக்கு வரல. வர்றதுக்கான வேலைய தான் பண்றாங்க ஏடிஎம்கே. நீங்க 5 வருஷம் இருந்திருக்கீங்கல்ல. ஸோ அப்ப நீங்க இன்னும் எவ்வளோ சாலிடா ஸ்ட்ராங்கா பேசலாம். ஆனா அத விட்டுட்டு ஒரு தடுமாற்றம் இருக்கு. அந்த வரைவறிக்கை எவ்வளோ பாசிட்டிவா இருக்குங்கிறது மக்கள் மத்தியில தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி, நீங்க ரியாக்ட் பண்ணி அதுக்கு பதட்டப்பட்டு பேசுறீங்க அப்படின்னா, அது மக்களுக்கும் தெரியுது. இன்டர்நெட்ல பேசுற நமக்கும் தெரியுதுங்கிறப்ப, மக்களுக்கும் தெரியும்ல அது. மக்கள் அத ஈஸியா சென்ஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்ப ஏன் அவங்க பதட்டப்படுறாங்க? இவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, ஈவன் நீங்க சொன்ன அந்த வாக்குறுதிகள நிறைவேத்த முடியல. தேர்தல் வாக்குறுதிகள்ல 4ல ஒரு பங்கு தான் நிறைவேத்துறீங்க அப்படின்னா கூட, அத தாண்டி நீங்க மக்கள்ட்ட ஸ்ட்ராங்கா பேசலாமே. எங்களால போன தடவ பண்ண முடியல. ஏன்னா மத்திய அரசு நீங்க சொன்ன மாரி ஒன்றிய அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த எடுத்து வச்சு, இந்த தடவ நாங்க கரெக்ட்டா பண்ணிருவோம். எங்களால சரியா பண்ண முடியும். லீஸ்ட்டா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ஷனுக்கு இந்த 5 வருஷங்கள்ல வந்து நாங்க பெண்களுக்கான பேருந்து விட்டுருக்கோம். பாதுகாப்பு எங்களால முடிஞ்ச அளவு பெஸ்ட்டா பண்ணியிருக்கோம். மிக மோசமான விஷயங்கள் நடந்தாலும் அதுக்கு உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்கோம். அப்படிங்கிற போது தானே நீங்க பேசணும். அது இல்லாம நீங்க எடப்பாடியையும் ஆட்சி பற்றியும் எள்ளி நகையாடிக்கிட்டு இருக்கீங்க, நகைச்சுவை பண்றீங்க அப்படிங்கிறத மக்கள் மத்தியில எடுத்து வச்சீங்கன்னா, மக்கள் அத மதிக்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். ஸோ டிஎம்கே பக்கம் ஒரு பதட்டம் உருவாயிருச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு சென்ஸ் ஆகுது. அது டிஎம்கேக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது? இதுவரைக்கும் நான் பார்த்த எலக்ஷன் கேம்பெயின்ஸ்ல என்னோட வயசுக்கு இந்த அளவுக்கு ஒரு தடுமாற்றம் டிஎம்கேக்கு எலக்ஷன் கேம்பெயின்ல வந்ததே கிடையாது. இப்போ வந்து தனியாளா அவர் எல்லா இடத்தையும் சந்திக்கிறதையும் பிரஸ்ஸையா இருக்கட்டும், இல்ல வந்து எங்க மீட் பண்ணும்போதும், ஒரு தனியாளா எல்லாத்தையுமே டீல் பண்றத பார்க்க முடியுது. அத எப்படி இது பார்க்குறீங்க? போல்டான மூவ் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, கூட்டணி கட்சி தலைவர்கள் கொள்கை கூட்டணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுல சில கொள்கைகள் தமிழகத்துக்கு பொருந்தாத கொள்கைகளும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கொள்கைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய செட் ஆஃப் பீப்பிள் தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஆனா மெஜாரிட்டி ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கப்ப, அந்த கட்சி சார்ந்த நபர்கள் கூட்டணி சார்பா நின்னு பேசுறப்ப, சில வார்த்தைகள் லீக் பண்ணிட்டாங்க. சில வார்த்தைகள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா பேசிட்டாங்க. அந்த நேரத்துக்கு சில சமயம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாங்கன்னா கூட, அது எலக்ஷன் கேம்பெயினுக்கு ஆப்போசிட்டா மாறலாம். மீன்ஸ் டிஎம்கே ஆக்டிவ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அப்ப அந்த வார்த்தை கூட விட்டுறக்கூடாது. நம்ம பேசுவோம், கிளியரா பேசுவோம். எந்த சிச்சுவேஷன்லயும் நமக்கு தெரியும் என்ன பேசணும்னு. ஸோ அப்படி இருக்கப்ப எல்லா விஷயங்களும் நானே ஃபேஸ் பண்றேன் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல. அது நல்லது, கெட்டது அப்படிங்கிறத தாண்டி எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்றேன். எல்லா இடங்களுக்கும் நான் போறேன். எல்லா பிரச்சனையும் நான் ஃபேஸ் பண்ணி பேசுறேன். அப்படிங்கிற தைரியம் இருக்குல்ல. அது நீங்க என்னதான் வந்து எடப்பாடிய குறை சொன்னாலும், அவங்க சொல்றாங்க எம்எல்ஏ ஆகுறப்பலாம் பெருசா வென்றது கிடையாது. ஆப்ஷனலா வந்தாரு. அப்படின்னாலுமே 4 1/2 வருஷம் ஒரு ஆட்சியில இருந்தாரு. 6 மாசம் கூட தாங்க மாட்டாருன்னு சொன்னாங்க. 4 1/2 வருஷம் இருந்தாரு. அத தாண்டி நீங்க சொல்ற மாரி அவர் உண்மையா வேல்யூ இல்லாத பெர்சன் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. அப்படி இருந்திருந்தா, இவ்வளவு மக்கள் என்ன சொல்றது? ஏடிஎம்கே சார்ந்த மக்கள், இவ்வளவு மக்கள் பாசிட்டிவா அவர அப்ரோச் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும்ல ஒரு வேல்யூ இல்லாத பெர்சன் இவ்வளவு கொண்டாட மாட்டாங்க. ஏன்னா நீங்க காசு குடுத்து கூட்டு வரீங்க அப்படிங்கிற மாரி விஷயங்கள சொன்னாலுமே, அது நடக்காது. அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி காச குடுத்து மொத்த கூட்டத்தையும் கூட்டி பாசிட்டிவ் வைப் இருக்க மாரி காமிச்சிடவே முடியாது. உண்மையாவே ஒரு மனுஷன் மேல ஹோப் இருந்தா தான், நம்பிக்கை இருந்தா தான், இவர்கிட்ட ஆட்சி குடுத்தா சரியா வரும் அப்படின்னு மக்கள் நம்புனா தான், அவர நோக்கி மக்கள் நகருவாங்க. ஸோ அப்ப முழுக்க முழுக்க இவரு சரியா வருவாரு. இந்த 5 வருஷங்கள் ஆட்சி சரியில்லங்கிறப்ப, இத விட ஒரு பெஸ்ட்டா ஆட்சி பண்ணிருவாரு. அப்படிங்கிற நம்பிக்கைய மக்களுக்கு வந்து எடப்பாடியே உண்டாக்கியிருக்காருன்னு நான் சொல்றேன். ஓகே. ஒரு சில கேள்விகள் வந்து நான் சோஷியல் மீடியால ஓகே. பார்த்தேன். மக்கள் வச்சிருந்தாங்க. இது ம். எந்த மாரி அமைய இருக்குங்கிறது. ஓகே. அத நீங்க உங்களுடைய கருத்த வந்து நீங்க தாராளமா, தாராளமா தாராளமா. சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி யார் வந்தா நல்லாட்சி பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லாரும் ஓகே. எடுத்து வச்சுட்டு இருக்காங்க.
இதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? சிம்பிளுங்க. இப்ப நான் ஒரு தனி மனுஷன் உட்காந்து யூடியூப்ல பேசி இவருக்கு ஓட் பண்ணுங்க, ஓட் பண்ணாதீங்க, இவர் நல்லா பண்றாரு, நல்லா பண்ணல அப்படிங்கிறது என் பேச்ச மட்டுமே கேட்டு யாரும் ஓட் பண்ண போறது கிடையாது. நான் பேசுற மக்களோட என் சர்க்கிளோட மக்களோட பிரதிபலனா தான் நான் இங்க மக்கள்ட்ட நான் இங்க உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கப்ப மக்களோட கருத்த நான் உள்வாங்கின கருத்த நான் அத சொல்றேன். கடந்த 5 வருஷங்கள்ல நடந்த ஆட்சி. சரியா? நான் சொல்றது கடந்த 5 வருஷங்கள்ல மட்டும். இந்த ஆட்சி சரியில்ல. சின்ன குழந்தையிலேருந்து வீட்ல இருக்க முதியவர்கள் வரைக்கும், இளைஞர்கள் வரைக்கும், பெண்கள் வரைக்கும், வீட்ல இருக்க பெண்கள் வரைக்கும், வேலைக்கு போற பெண்கள் வரைக்கும் எல்லாருமே நிம்மதியா இல்ல. எல்லாருக்குமே ஒரு சர்டன் பிரஷர் இருந்துச்சு. அது கவர்மெண்ட் ஜாப் போறவங்களா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப் இல்லாத நபர்களா இருந்தாலும் சரி. பிரஷர் இருந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அப்ப இந்த வரவு அறிக்கை ஒரு பாசிட்டிவ் வைப்ப உண்டாக்கியிருக்கு ஏடிஎம்கேவோடது. ஸோ அப்ப மக்கள் இந்த பக்கம் நகர தானே பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இப்ப இந்த காலகட்டத்தில ஃபேஸ் பண்றது பேசிக்கா அரசியல் இல்லாமயே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுலருந்து வெளில வரதுக்கான வழிய தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். கடந்த 5 வருஷங்களா ஸ்ட்ரெஸ்ங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்தப்படுது. சின்ன சின்ன பசங்கள்ட்ட கூட. ஸோ அப்ப அதுலருந்து வெளிய வரதுக்கு ஆப்வியஸ்லி அந்த வழிகள தேடுறோம்ல. அந்த வகையில இந்த தேர்தல் வரைவறிக்கை அதுக்கான வழிவகைகளை செய்யுது அப்படின்னா, மக்கள் ஏடிஎம்கே பக்கம் தான் நகர செய்வாங்க. அதானே இயல்புன்னு நான் சொல்றேன். பிரச்சாரத்துல யார் வந்து ரொம்ப வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எஸ். நினைக்கிறீங்க? ஓகேங்க. நான் வந்து எல்லா இப்ப அரசியல் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம், எல்லா அபிஷியல் பார்ட்டி இருக்குல்ல தமிழ்நாட்டுல, எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்றேன். பிஜேபியா இருக்கட்டும், என்டிகேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், எல்லா பேஜஸையும் நான் ஃபாலோ பண்றேன். ஸோ அப்ப பிராக்டிகலா பேசணும் அப்படின்னா, ஸ்டாலின் ஐயா போறாரு. அவரோட வயசுக்கு இவ்வளவு இயக்கம்ங்கிறது மிகப்பெரிய விஷயம் தான். ஆனா ஸ்டில் அவர் மக்கள ஃபேஸ் பண்றப்ப, மக்கள் இவருக்கு ரெஸ்பாண்ட் பண்றப்ப, ஈவன் அது ஸ்கிரிப்டடா இருந்தா கூட, அது சாலிடான இம்பாக்ட்ட குடுக்க மாட்டேங்குதுன்னு நான் சொல்றேன். ஓகே இந்த விஷயத்த பண்ணுவோம். இத பேசுவோம். அடுத்தடுத்து நகர்ந்துருவோம். அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அது ஒரு இந்த வீடியோக்கு இத நம்ம பண்ணுவோம். அப்படிங்கிற மோட்ல தான் இருக்கே தவிர, அது ஒரு அடிப்படை உணர்வு சார்ந்ததா இல்ல. மக்களோட வலிகள புரிஞ்சுகிட்டு சார் பேசுற மாரி தெரியல. ஓகே இந்த இடத்துல பேசிட்டு நம்ம கிளம்பிருவோம். அடுத்த வேலைய பார்ப்போங்கிற மாரி தான் இருக்கு. ஆனா எடப்பாடியா பேசுற விஷயங்கள், செய்ற விஷயங்கள், மக்கள சந்திக்கிற விஷயங்கள், குழந்தைகள பார்க்கிறது, இல்ல ஸ்பாட்ல மக்கள் கேட்கிற கேள்விக்கு அந்த டைம்ல கரெக்ட்டா பதில் சொல்றது, அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க சாருக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் தான் உண்டாகியிருக்கு. ஸோ அந்த வகையில இந்த எலக்ஷன் கேம்பெயின்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஹீரோங்கிறது எடப்பாடியா தான் நான் சொல்லுவேன். சிறந்த தேர்தல் அறிக்கை யார் குடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எஸ். நம்ம முதல்ல பேசின மாரி தான். தேர்தல் அறிக்கை டிஎம்கேவோடது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அவங்க அத பத்தி அது எப்படி தமிழகத்தில அப்ளிகபிள் ஆக போகுது, நாங்க அத எப்படி ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண போறோம், அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறத பத்தி மட்டும் தான் அவங்க பேசியிருக்கணும். எப்ப அவங்க ஏடிஎம்கேவோட வரைவறிக்கையில உள்ள விஷயங்கள்லாம் எடுத்து வச்சு, இது எப்படி பாசிபிள் ஆகும்? இது பாசிபிள் கிடையாது. பிளஸ் அதோட சாராம்சங்கள எடுத்து வச்சு இவங்க கொஞ்சம் ஆல்டரேட் பண்றது, கரெக்ஷன் பண்றது, அப்படிங்கிற விஷயங்கள் எப்ப பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ, ஆப்போசிட் பார்ட்டிய பார்த்து எப்ப பதட்டப்பட ஆரம்பிச்சுட்டாங்களோ, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ பார்த்து எப்ப கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோ, அப்பவே இந்த பக்கம் வீழ்ச்சி ஆரம்பிச்சுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டுல இருக்க எல்லாருக்குமே தெரியும். தேர்தல் வரைவு அறிக்கையில பெஸ்ட் இந்த எலக்ஷனுக்கு வந்து இவங்க தான். ஏடிஎம்கே தான். டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே கம்பேர் பண்றப்ப. சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமானதா இருக்கு. சட்டம் ஒழுங்கு யார் வந்தா சரியாகும்னு கேட்டிருக்கேன். எஸ். கடந்த 5 வருஷங்கள்ல இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாரி மோசமான விஷயங்கள் நடந்ததே கிடையாது. நம்ம ஃப்ளோவா சொல்லுவோம். கொலை, கொள்ளை, பாலியல் வன்புணர்வு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் சொல்லுவோம். அது எல்லாமே நடந்திருக்குன்னு நான் சொல்றேன். பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். அப்ப எப்படி மக்கள் நிம்மதியா இருப்பாங்க? பதட்ட உணர்வு வரதானே செய்யும். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா, ஆக்சுவலா கெட்டு போச்சு தான். ஏன் அப்படின்னா, அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. அரசு உறுதியா இல்ல, அரசு உறுதியா செயல்பட மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயம் ஒன்ஸ் மக்களுக்கு தெரிஞ்சுட்டாலே, மக்கள் வந்து கொஞ்சம் கேஷுவலா லெதர்ஜிக்கா இருக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா ஸ்ட்ராங்கா இல்லப்பா அப்படிங்கிற மோடு. ஈவன் இவ்வளோ சிசிடிவி கேமரா இருக்கு, இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறப்ப மக்களே ஹெல்மெட் போடாம போறதா இருக்கட்டும், இல்ல சாலைகள் ஆப்போசிட்ல போறதா இருக்கட்டும், அது எல்லாமே எதோட வெளிப்பாடு அப்படின்னா, கவர்ன்மெண்ட் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கிறது தான். சாதாரண மக்களே இத பண்றாங்க அப்படின்னா, கிரிமினல்ஸ் எப்படி இருப்பாங்க? அவங்க இருக்க கேப்ல எப்படி என்ன பண்ணலாங்கிற மூடுல இருப்பாங்க. ஸோ அப்ப இந்த அளவுக்கு மிக மோசமான விஷயங்கள் கண்ட்ரோல் இல்லாம நடக்குது அப்படிங்கிறது கிரிமினல்ஸ் வந்து சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பூந்து விளையாட தான் பார்ப்பாங்க. ஸோ அப்ப சட்டம் ஒழுங்கு கெட்டு போறதுக்கு இந்த கடந்த ஆட்சி தான் மிகப்பெரிய உதாரணம் நான் சொல்லுவேன். இப்ப இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ந்து வந்து 2 பேருமே பிரச்சாரத்துல பேசுறாங்க. ஒரு பக்கம் வந்து 8,000க்கு வந்து டோக்கன் குடுக்குறதாவும், இன்னொரு பக்கம் வந்து ரூ. 10,000 பணம் குடுக்குறதாவும். இது 2த்துல ஆக்சுவலி எது பெஸ்ட்ன்னு கேட்குறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு காசு இப்ப தேவைப்படுது. ம். விருப்பம் இல்ல அப்படின்னாலுமே யார் வேணாம்னு சொல்லுவா? காசுனா. நான் பார்க்குறேன் நெறைய பேர் வந்து கார்ல வந்து நின்னுலாம் வந்து நான் சொல்ற ரேஷன் கடைகள்ல. அவங்க நெனச்சா வாங்கிட்டு போயிரலாம். அவங்களுக்கு தேவையான விஷயங்கள அவங்க வீட்டுக்கே ஆர்டர் பண்ணா வரப்போகுது. ஸ்டில் கவர்ன்மெண்ட் குடுக்குற விஷயத்த நம்ம வாங்கிக்குவோம். ஏன் வேணாம்னு சொல்லுவோங்கிற போது தான் மக்கள் இருக்காங்க. அப்படிதான் இருக்கணும். அதே சமயம் காசுங்கிறப்ப யார் விடுவா? ஸோ கம்பேரிட்டிவ்லி 8,000 10,000ங்கிறப்ப 10,000 தான் பிரிஃபரபிள். பிராக்டிகலா நான் பேசுறேன். அத தாண்டி அந்த 8,000க்குள்ள அந்த கூப்பன்ங்கிற ஒரு மேட்டர் வைக்கிறாங்கல்ல. அது கொஸ்டின் மார்க் உண்டாக்குது. நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுங்கிற மாரி அது. ஆட்ல கீழ குட்டியா போட்டுருப்பாங்கல்ல, அடையாளமே தெரியாத மாரி. அந்த மாரி கூப்பன்ங்கிறாங்க. ஸோ அந்த கூப்பனுக்குள்ள தான் விஷயமே இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்க, வறுமை கோட்டு இருக்கு, கீழ இருக்கு, மேல இருக்குங்கிற மாரி ஒரு விஷயத்த கொண்டு வருவாங்க. ஸோ அதுல பாதி பேர் அடி வாங்கிருவாங்க. சரி வறுமை கோட்டு கீழ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டா, அதுலயே ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். எப்ப வருது, அப்புறம் வருது, இப்போ வருது இழுத்து அடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்ப எடப்பாடியார் சைடு வந்து இங்க ரூ. 10,000 அப்படிங்கிற விஷயம் வந்து ரொக்கத்தொகை அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்கல்ல. அதுதான் மக்கள் பிரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். டிஎம்கேவை பொறுத்தவரைக்கும் அவங்கள ஸ்ட்ரெயிட்டா அப்போஸ் பண்ற தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது யாரா இருக்க முடியும்? அதாங்க. இப்போ ஒரு 2 வாரம், 3 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் டெல்லி வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற விஷயத்த தான் முழக்கத்த தான் முன் வச்சாங்க. ஆனா, அது இங்க தமிழ்நாட்டுல இப்ப இந்த எலக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆவல அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. பிஜேபி உள்ள வந்துருங்கிற விஷயம் போன எலக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். அது அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்பா குடுத்துருக்கலாம். ஆனா, இப்ப அப்படி கிடையாது. எதுக்கு நான் பேசிக் ரீசன் நான் சொல்றேன். பிஜேபி சார்ந்த நபர்கள் கடந்த 5 வருஷங்கள்ல மிக பயங்கரமா உழைச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன்.
உதாரணத்துக்கு யூடியூப் சேனல்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பயங்கரமா உட்காந்து பேச ஆரம்பிச்சு, முழுக்க முழுக்க இந்த கடந்த 5 வருஷங்கள் நடந்த ஆட்சியில் உள்ள குறைகள பத்தி வித் ப்ரூஃபோட பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அத பார்க்குற மக்கள் இருக்காங்கல்ல, ஓகே இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா தானே இருக்கு. பொய் சொல்லலையே, ப்ரூஃபோட சொல்றாங்களே. ஸோ அப்ப மக்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை வருது. அப்ப இந்த பக்கம் எடப்பாடிய சைடு நின்னோம் அப்படின்னா, அவங்க கூட்டணிக்குள்ள வந்திருக்காங்கிறப்ப, ஓகே இந்த சைடு இந்த ஆட்சியில நடந்த குற்றங்கள் எல்லாத்தையும் ஒரு 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 பார்ட்டி வந்து குற்றங்களா எடுத்து முன்வைக்குது. வித் ப்ரூஃபோட ஸ்டில் இப்போ வரையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்து ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப, இது மக்களுக்கான குற்றங்கள் எடுத்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா வைக்கிறாங்கிறப்ப, அவங்களுக்கான ஆட்சி குடுக்கப்பட்டுச்சுன்னா, அத அவங்க இவ்வளவு மோசமா பண்ணிற மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும்ல. இந்த வேலைய நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஆட்சி ஒரு இந்த கடந்த 5 வருஷங்களா ஒரு ஆட்சி பண்ற ஒரு கட்சிய பத்தி இவ்வளவு குறைகள் நம்ம ஸ்ட்ராங்கா எடுத்து வச்சிருக்கோம் ப்ரூஃபோடங்கிறப்ப, இன்கேஸ் அதுக்கான மாற்று ஆப்ஷனா நம்மளே போறோம். ஆட்சிய பிடிக்கிறோங்கிறப்ப, அந்த கட்சி எவ்வளவு வெஞ்சன்ஸா ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எப்பவுமே எல்லாரும் சொல்லுவாங்க, இது உண்மையும் கூட. அது டிஎம்கே சார்ந்த நபர்களுக்கே தெரியும். டிஎம்கே நல்ல பலமான ஆளுங்கட்சியா அப்படிங்கிறத தாண்டி, ஆப்வியஸ்லி ஒரு சூப்பரான எதிர்க்கட்சி அது. அவங்கள விட ஒரு எதிர்க்கட்சி இருக்கவே முடியாது. ஏன்னா ஆளுங்கட்சியோட குறைகள அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் பேக்க பத்திலாம் துளியும் யோசிக்காம போராட்டம்னு நடத்தினாங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஹிட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு முழுக்க பதற்றத்த உண்டாகக்கூடிய அளவுக்கு மக்கள் கன்சிடர் பண்ணக்கூடிய அளவுக்கு, திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு போராட்டங்கள் பண்ணுவாங்க. மதுரை போராட்டம் நம்ம பார்த்துருக்கோம்ல. கருப்பு கொடி புடிச்சு தமிழ்நாடு முழுக்க நின்னாங்க. அது வைரல் ஆச்சு. இந்தியா முழுக்க பரவப்பட்டுச்சு. ஸோ அப்ப அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டியா அவங்க இருக்கப்ப, நம்ம தவறு பண்ணிட்டோம் ஆட்சிக்கு வந்து, அப்ப எவ்வளோ குற்றங்கள் சொல்லுவாங்க டிஎம்கே. ஸோ அப்ப அதுக்காகவாச்சும் கரெக்ட்டா நம்ம ஆட்சி பண்ணணுங்கிற ஒரு மோட்ல தான் அந்த கூட்டணி கட்சிகள் முழுக்க இருக்கு. ஏடிஎம்கே சார்ந்த கட்சிகள். ஸோ அப்ப மக்கள் இந்த பக்கம் தான் நிப்பாங்கன்னு நான் சொல்றேன். ஓகே. ஆனா இதுக்கான கேள்வி நீங்க இதுக்கும் பதில் சொன்ன மாரி இருந்தது. சிறந்த எதிர்க்கட்சி தலைவரா யார் இருக்க வாய்ப்பு? இப்போ கடந்த 10 வருஷங்கள் நமக்கு பெருசா ஐடியா இல்லங்க. ஏன்னா மாற்றா இருந்துச்சு. வ இருந்த பெரிய பெரிய தலைவர்கள் வந்து வயது மூப்பு காரணமாக கொஞ்சம் ஸ்லோவானாங்க. அவங்களால பெருசா இயங்க முடியல. அதனால அந்த நேரங்கள்ல அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டா அவங்க பண்ணாங்க. பிரைம் டைம்ல இருக்க விஷயங்கள ஏஜ் ஆக ஆக பண்ண முடியாது. அதான் பிராக்டிகலி பாசிபிள். ஸோ அப்படி இருக்கப்ப, இந்த கடந்த 5 வருஷம் 10 வருஷங்கள் எடப்பாடியாவோட அந்த ஆக்டிவிட்டிங்கிறது அதிபயங்கரமா இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா, அ எப்பவுமே ஒரு மனுஷன வந்து அந்த ட்ரோல் மெட்டீரியலா மாத்துறப்ப, நீங்க வேல்யூ இல்லாதவங்க அப்படின்னு மாத்துறப்ப, அவரோட சுயமரியாதைய குறைச்சு பேசுறப்ப, தனிநபர் தாக்குதல் பண்றப்ப, அத ஹேண்டில் பண்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஈவன் நமக்கோ, உங்களுக்கோ, எனக்கோ Instagramலயோ ஏதோ சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போடுறப்ப, ஒரு நெகட்டிவ் கமெண்ட் வந்தா எவ்வளோ ட்ரிகர் ஆகும் பேசிக்கா. ஆக்சுவலா ஆகக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸ்டில் நமக்கு ட்ரிகர் ஆகுதுல்ல. அதுக்கு பதில் கமெண்ட் போட போய், அதுக்கு சப்போர்ட் கிடைச்சு, இல்ல எதிர்மறையா போய் நின்னு கைகள பாக்குற விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம்ல. ஸோ ஒரு கமெண்ட், ஒரு போஸ்ட்டுக்கே இப்படி ஆகுதுன்னா, ஒரு கட்சியோட பொறுப்புல இருக்க ஒரு நபர், அவர நீங்க இவ்வளோ ட்ரோல் பண்றீங்கன்னா, அதையும் தாண்டி அவர் கடந்த 10 வருஷங்களா சிரிச்ச முகத்தோட அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவ்வளவு கட்சியில குழப்பங்கள் இருந்தும் ஏடிஎம்கே முடிஞ்சுச்சு, உடைய போகுது, உடைஞ்சிருச்சுன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமும், அத இழுத்து புடிச்சு எல்லாரையும் ஒண்ணா சேர்த்து இயங்கிட்டு இருக்காருன்னா, இவர விட ஒரு நல்ல தலைவர் யாருன்னு சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப, அந்த ஆளுமையில சற்றும் குறைவு கிடையாது. எடப்பாடியார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி நம்ம பேசினது தான். ஸ்டாலின் ஐயா அப்படிங்கிறவரா இருக்கட்டும், இல்ல டிஎம்கே அப்படிங்கிறவரா இருக்கட்டும், ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியா அவங்க இருப்பாங்க. அதுல நான் வந்து மாற்று கருத்தே கிடையாது. நான் அவங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு பேசுவேன் எதிர்க்கட்சி அப்படிங்கிறப்ப. ஏன்னா அவ்வளோ உறுதியா இருந்து பேசுவாங்க. ஸோ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வருது அப்படிங்கிறப்ப, சிறப்பான எதிர்க்கட்சியா உறுதியா டிஎம்கே தான் இருக்க போகுது. ஒரு தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.